ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே மாதத்தில் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான முக்கியமான 2 டேப்லெட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக நீங்கள் கன்சீவ் ஆகணும் அப்படின்னா உங்கள் கருமுட்டை சரியாக வளரணும். அதுக்கான டேப்லெட்டாக இருக்கக்கூடியது லெட்ரோசெல் டேப்லெட். அப்படி கருமுட்டை சரியாக வளர்ந்து ஓவலேஷன் டைமில் ஸ்பெர்ம் கூட மீட் ஆகி ஒரு கருவாக உருவாகிருச்சு அப்படின்னா அது நல்ல ஸ்ட்ராங்காக உங்கள் கர்ப்பப்பை சுவரை பிடிச்சி வளர்கிறதுக்கு ப்ரொஜெஸ்டான்ற டேப்லெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா உங்களுடைய ஹோல் மென்சுரல் சைக்கிள் அப்படின்றதுல முதல் 15 நாள் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனும் 2வது 15 நாள் ப்ரொஜெஸ்டான் ஹார்மோன் தான் முக்கிய பங்கு வகிக்குது. அந்த ஹார்மோன்ஸை உங்களுக்கு டேப்லெட்டாக கொடுக்கக்கூடியது தான் இந்த லெட்ரோசெல் டேப்லெட்டும் ப்ரொஜெஸ்டான் டேப்லெட்டும். இந்த 2 டேப்லெட்டும் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு எந்த வகையிலனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் எந்த நாட்கள்லேருந்து எந்த நாட்களுக்கு உங்கள் டாக்டர் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த டேப்லெட் எத்தனை நாளைக்கு நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கணும், எந்த நாளில் ஸ்டார்ட் ஆகி, அதாவது நீங்கள் பீரியடான எந்த நாளில் ஸ்டார்ட் ஆகி எந்த நாட்கள் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கணும், இந்த டேப்லெட் எடுத்ததுலேருந்து எப்போ நீங்கள் கார்ட் செக் பண்ணி பார்க்கணும், இந்த டேப்லெட் எடுத்ததுக்கப்புறம் எப்போ நீங்கள் ஆண் பெண் சேர்க்கையில் ஈடுபடணும், ஆண் பெண் சேர்க்கை எப்போ நீங்கள் செய்யக்கூடிய என்ன விஷயங்கள் உங்களுக்கு வேகமாக கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் A to Z டீட்டெயிலாக இந்த 2 டேப்லெட் பற்றியுமே கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் டெய்லி அப்டேட்டடாக வந்துட்டுருக்கு. நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் எக் க்ரோத் ஃபுட்ஸ், ஓவலேஷன், ஆஃப்டர் ஓவலேஷன், கரு தங்குறதுக்கு என்ன உணவுகளை எடுத்துக்கணும், ஃபாஸ்ட் ப்ரெக்னன்சி டிப்ஸ், ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ், ஹோம் ரெமிடிஸ்னு எக்கச்சக்கமான வீடியோஸை நான் ஒரே டைட்டிலில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கான ஏதாவது ஒரு வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்கும். இதில் ஒரு சில பிளேலிஸ்ட்டை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக உங்களுடைய மென்சுரல் சைக்கிள்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் நாட்கள்லேருந்து நெக்ஸ்ட் மாதவிடாய் ஆகக்கூடிய அந்த நாட்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் 2 வகையான ஹார்மோன் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் கேர்ள்ஸ் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு ஹார்மோனுடைய நேம் ஈஸ்ட்ரோஜன், இன்னொரு ஹார்மோனுடைய நேம் ப்ரொஜெஸ்டான் ஹார்மோன் அப்படிங்கிறது. உங்கள் பீரியட் சைக்கிள் இப்போ 28 நாட்களாக இருந்தால் முதல் 2 வாரங்களில், அதாவது பீரியடான முதல் நாளில் இருந்து அடுத்த 15 நாட்கள் வரைக்குமே உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனும், அடுத்த அந்த 15வது நாள்ல இருந்து நெக்ஸ்ட் பீரியட் ஆகக்கூடிய அந்த 28 நாளோ இல்லை 30 நாட்களோ அந்த நாட்களுக்கு இடைப்பட்ட காலங்கள் வரைக்கும் ப்ரொஜெஸ்டான் ஹார்மோனும் அதிகமாக இருக்கும். இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் கர்ப்பப்பையில் பீரியடான 2வது நாட்கள்ல இருந்து கருமுட்டை அப்படிங்கிறது வளர ஆரம்பிக்கும். உங்கள் கர்ப்பப்பையில் ஒரு கருமுட்டை தான் வளருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 5-6 கருமுட்டைகள் வளரும். அப்படி வளரக்கூடிய கருமுட்டைகளை ஒரு கருமுட்டையை மட்டும் நல்ல முதிர்ச்சி அடைந்த கருமுட்டையை இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அப்படிங்கிறது வளர வைக்கும். அப்படி வளர்ந்த கருமுட்டையை கரெக்டாக ஓவலேஷன் அப்போ ஓவலேட் ஆகவும் வைக்கும். இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை உங்களுக்கு டேப்லெட்டாக கொடுக்கக்கூடியது தான் லெட்ரோசெல் டேப்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேப்லெட் ஒரு சிலருக்கு குளோமைட் டேப்லெட்டாகவும் இன்னும் சிலருக்கு மெட்ஃபார்மின்ற டேப்லெட்டாகவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 3 டேப்லெட்டுமே சேம் யூஸ் தான், ஒரே விஷயம், உங்களுடைய கருமுட்டையை குவாலிட்டியாக வளர வைக்குது. இந்த ஹார்மோன் டேப்லெட்டை எந்த நாள்லேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்கன்னா பீரியடான 2வது நாள் ஆர் பீரியடான 3வது நாட்கள்லேருந்து நீங்கள் எடுத்துக்கணும். மினிமம் 5 நாட்கள் வரைக்கும் எடுத்துக்க சொல்லுவாங்க. 5 டேப்லெட் மட்டுமே கொடுப்பாங்க. உங்களுக்கு PCOD இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஹார்மோனுடைய அளவுகள், அதாவது இந்த டேப்லெட்டுடைய அளவு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேசிக்காக இருக்கக்கூடிய பெண்களுக்கு 2.5 mg அளவுக்கு இந்த மாத்திரையோட அளவு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதில் PCOD இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் 5 mg அளவுக்கு வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டேப்லெட் இரவு வேளைகளை மட்டும்தான் கொடுப்பாங்க. இந்த டேப்லெட்டு நீங்கள் பீரியடான 2வது நாள்லேருந்து பீரியடான 6வது நாள் வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு 5 நாட்கள் எடுத்துக்கிறது மாதிரி இருக்கும். உங்களுடைய கருமுட்டை சரியான வளர்ச்சியில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய டாக்டர் இதோடைய டோசேஜை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும், அதாவது 10 mgயோ இல்லை ஒரு நாளைக்கு 2 டேப்லெட் எடுத்துக்கிற மாதிரியோ இல்லை ஒரு நாளைக்கு 3 டேப்லெட்டோ இல்லை 2 வேளைகள்லையோ, காலையில் ஒரு வேளை இரவு வேளை ஒரு வேளை எடுத்துக்கிற மாதிரியோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லெட்ரோசெல் டேப்லெட் உங்களுடைய கருமுட்டையை நல்லா குவாலிட்டியாக வளர வைக்கும். சில சமயங்களில் 1க்கு 2 கருமுட்டைகள் வளர்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதோடைய வேலை கருமுட்டையை மட்டும் அல்லாமல் உங்களுடைய எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருமுட்டை வளரக்கூடிய அந்த சோர்ஸையும் நல்ல திடமாக வளர வைக்கிறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டேப்லெட் எடுத்ததுலேருந்து சரியாக ஒரு வாரம் கழிச்சு உங்களுக்கு ஓவலேஷன் அப்படிங்கிறது நடக்கும். அந்த ஓவலேஷன் அப்படின்ற
அப்படின்றத உங்களுடைய டாக்டர் 9th டேலேருந்தே உங்களுக்கு மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. உங்கள் கருமுட்டை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, எப்போ அது ரப்ச்சர் ஆகும் அப்படின்றத பற்றி. உங்கள் கருமுட்டை அப்படின்றது நார்மலாகவும் ரப்ச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் அது குறிப்பிட்ட அளவு, அதாவது 18 mmலேருந்து 22 mm வரைக்கும் சரியாக வளர்ந்துருக்கும். ஆனால் ரப்ச்சர் அப்படிங்கிறது ஆகாமல் இருக்கும். அந்த நேரங்களில் HSG அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஜெக்ஷன் உங்கள் டாக்டர் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது எக்கை ரப்ச்சர் ஆக்கக்கூடியதாக இருக்கும். இந்த இன்ஜெக்ஷன் போட்ட 36 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு எக் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த சமயங்களில் உடலுறவு கொள்ளும் பொழுது உங்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம்னே சொல்லலாம். இப்போ நார்மலாகவே நீங்கள் இந்த டேப்லெட் எடுக்கிறீங்க, ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் காண்டாக்டில் இருக்கிறது அவசியம். நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு காண்டாக்டில் நான் அந்த ஒரு நாள் மட்டும் இருந்தால் போதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் அந்த பீரியடான 12வது நாள்லேருந்து 16வது நாள் வரைக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மார்னிங் டைமில் இருங்க. அதாவது காலையில் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் காலை வேளைகளில் உடலுறவு கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதுலேயும் அதிகமாக இருக்கும். நீங்கள் காலை வேளையில் உடலுறவு கொள்றதுனால அதுவுமே உங்களுக்கு வேகமாக கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை சேர்த்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த டேப்லெட்டை நீங்கள் ஓனாக வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷனோடு எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக இந்த லெட்ரோசோல் டேப்லெட்டை எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, ப்ரெக்னன்சி கிளிக் ஆகலை அப்படின்னா உங்களுடைய கருமுட்டைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும். பின்னாடி நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட கருமுட்டைகள் இல்லாமல் போயிடும். அதனால் இந்த டேப்லெட்டை டாக்டருடைய பரிந்துரையின்படி எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த டேப்லெட் எடுத்து இன்டர்கோர்ஸில் இருந்துட்டீங்க, எப்போ ப்ரொஜெஸ்டான்ற டேப்லெட், அதாவது அடுத்த 15 நாட்களுக்கான டேப்லெட் எடுப்பீங்க அப்படின்னா உங்களுடைய HSG இன்ஜெக்ஷன் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த இன்ஜெக்ஷன் போட்ட 2 நாட்கள் கழிச்சு, அதாவது இப்போ 15வது நாள் போடுறாங்கன்னா 17வது நாள்லேருந்து நீங்கள் அந்த டேப்லெட்டை எடுத்துக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். ஓவலேஷன் முடித்த 2 நாட்கள் கழிச்சு தான் இந்த ப்ரொஜெஸ்டான்ற டேப்லெட்டை எடுத்துக்கணும். இந்த ப்ரொஜெஸ்டான் டேப்லெட் என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகி இருக்கக்கூடிய கருவை, அதாவது கருமுட்டையும் ஸ்பெர்மும் இணைஞ்சிருந்து ஒரு கருவாக உருவாகி இருக்கும். அந்த ப்ராசஸ் ஃபெலோபியன் டியூப்லேயே தான் நடக்கும். அது கர்ப்பப்பைக்குள்ளே வந்து கரு பதிதல்ன்ற நிகழ்வில் உங்களுடைய கர்ப்பப்பை சுவர்ல பதிஞ்சு வளர்றதுக்கு இந்த ப்ரொஜெஸ்டான் ஹார்மோன் ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த ப்ரொஜெஸ்டான் டேப்லெட் அப்படிங்கிறது உங்களுடைய உடல் சூழ்நிலையை பொறுத்து 2 வேளை மாத்திரையாக கொடுக்கலாம். காலையில் ஒரு முறையும் இரவு ஒரு முறையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி இரவு வேளைகளில் தான் உங்களுக்கு இந்த மாத்திரை அப்படிங்கிறத ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க உங்கள் டாக்டர் அப்படின்றவங்க. மினிமம் இது 15 நாட்களுக்கு மட்டுமே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கருமுட்டையும் ஸ்பெர்மும் மீட் ஆகலை, கரு உருவாகலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பீரியட் வர வைக்கவும் இந்த ஹார்மோன் டேப்லெட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அப்போ கருவை வளர வைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரு உருவானுச்சுன்னா கருவை நல்லா க்ரோத் பண்ணி உங்களுடைய கர்ப்பத்துக்கு பூஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுவே கரு உருவாகலை, உங்களுக்கு எக்கும் ஸ்பெர்மும் மீட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அதுவை பீரியடாக வர வைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறவங்களுக்கு நார்மலாக பீரியட் வர வைக்கிறதுக்கு இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் உங்களுக்கு ரொம்ப நாட்கள் தள்ளி போய் பீரியட் வரல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டேப்லெட் இதுவாக தான் இருக்கும். இப்போ மேரேஜ் ஆகாத ஒரு பொண்ணு பீரியட் வரல 50-60 நாட்களுக்கு மேலே தள்ளி போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டேப்லெட்டும் ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் தான். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் அப்படிங்கிறது கருவை வளர வைக்கும், இல்லை அப்படின்ற பட்சத்தில் பீரியட் வர வைக்கும். இது நார்மல். இந்த டேப்லெட் நீங்கள் எத்தனை நாட்களுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் அப்படிங்கிறது மினிமம் 10 நாட்கள்லேருந்து 15 நாட்கள் வரைக்கும் உங்கள் டாக்டர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டேப்லெட் முடியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பீரியட் டேட் ஸ்கிப் ஆகி இருந்தது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எப்போ எக்கு ரப்ச்சர் ஆனுச்சோ அந்த நாட்கள்லேருந்து 15 நாட்கள் கழித்து நீங்கள் கார்ட் செக் பண்ணலாம். ஒருவேளை இதுக்கு முன்னாடியே எனக்கு நாட்கள் தள்ளி போகிறதுக்கு முன்னாடியே டேப்லெட் முடிஞ்சிருச்சு, இதனால் பேபி எதுவும் கலைஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பேபி ஸ்டார்டிங் ஸ்டேஜில், அதாவது கர்ப்பப்பை சுவரில் பதியிறப்ப தான் இந்த ஹார்மோனுடைய அளவு அதிகமாக தேவை. அந்த சமயங்களில் ஹார்மோன் டேப்லெட் எடுத்துக்கிறதுனால உங்கள் பேபிக்கு எந்தவித ஃபால்ட்டும் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த டேப்லெட் எடுத்ததுலேருந்து எத்தனை நாட்கள் கழித்து நீங்கள் கார்ட் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ரப்ச்சருக்காக 15வது நாள் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த நாட்கள்லேருந்து அடுத்த 15 நாட்கள், அதாவது பீரியடான 30வது நாள் நீங்கள் கார்ட் செக் பண்ணும் பொழுது கண்டிப்பாக பாசிட்டிவ் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ உங்களுக்கு நெகட்டிவ் காமிச்சதுன்னா இன்னும் ஒரு 5 நாட்கள் கழித்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். அப்போவும் நெகட்டிவ் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்றபடி நீங்கள் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்டையும் லெட்ரோசல் டேப்லெட்டையும் எடுத்துக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. நீங்களாக எடுத்துக்கிட்டீங்கன்ற பட்சத்தில் உடல்
உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் சாப்பிட்றதுனால உங்களுக்கு பெரிய அளவில் எந்தவித சைடு எஃபெக்ட்டும் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டேப்லெட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கரு வளர்ந்துருந்தது அப்படின்னா அதை வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். இல்லைன்ற பட்சத்தில் பீரியட்ஸ் வர வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் லெட்ரோசல் டேப்லெட்டை டாக்டருடைய டிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் ப்ரெக்னன்சி கிளிக் ஆகிடுச்சுன்னா இஸ் அ பாசிட்டிவ். ஆனால் நெகட்டிவ் ஆகிட்டே இருக்குன்ற பட்சத்தில் கருமுட்டைகளோட எண்ணிக்கை குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி, ஐயுஐ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்கும். இந்த 2 டேப்லெட்டுமே நீங்கள் நேச்சுரலாக கருத்தரிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 80% ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த டேப்லெட் யூஸ் பண்ணி நிறைய பெண்கள் ப்ரெக்னென்ட்டும் ஆயிருக்காங்க. டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் படி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு மாதத்தில் கருத்தரிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். இது என்னோட சேனல் ஹாப்பி லைஃப் வித் த்ரேசா. நான் உங்கள் த்ரேசா. நீங்கள் ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய அனதர் சேனல் ப்ரெக்னன்சி வித் த்ரேசான்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனலில் ப்ரெக்னன்சி லேடிஸ்க்கான வீடியோஸ் டெய்லி அப்டேட்டடாக வந்துட்டுருக்கு. அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போவுமே பாசிட்டிவ் மைண்டோடு இருங்க. எல்லாமே நல்லதுக்கு நடக்கும் அப்படின்னு மட்டும் நம்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கான நல்லது நடக்கும். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன்.